பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிபிஏ திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. இன்றைக்கு கழுகை குறித்தும் அதனுடைய 7 விசேஷ விதமான குணங்களை குறித்தும் நாம் பார்க்கலாம். கழுகு பறவைகளில் முதன்மையானது. கழுகு தனியாகவும் உயரமாகவும் பறக்கக்கூடியது. கழுகு வெகு தொலைவில் உள்ள இரையை கவனமாக பிடிக்கக்கூடியது. கழுகுக்கு பயம் என்பது கிடையாது. எவ்வளவு பெரிய இரையாக இருந்தாலும் அதை அடையும் வரை போராடி வெற்றி பெறும். கழுகுகள் மிக உறுதியான மனநிலையை கொண்டது. கழுகு செத்தவைகளை உண்ணாது. கழுகுகள் தன்னுடைய 40வது வயதில் வலுவிழந்து போகிறது. உயர்ந்த மலையின் மேல் தன்னை மோதிக்கொண்டு ரக்கை நகம் அலகுகளை உடைத்து கொண்டு திரும்பவும் புதிய பலனை பெற்று வாழ்வா சாவா என்ற போராட்டத்துக்கு பிறகு எழுந்து வருகிறது. அதே போல்தான் கழுகுகளைப் போல நாமும் தனித்துவம் உள்ளவர்களாகவும் முதன்மையானவர்களாகவும் கவனம் உள்ளவர்களாகவும் பயம் இல்லாதவர்களாகவும் இந்த உலகத்தில் எத்தனை போராட்டம் இருந்தாலும் கழுகைப் போல உயர எழும்புகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள் என்று. இந்த வசனத்தை போல கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு பலனை கொடுத்து கழுகை போல உயர எழும்புவதற்கு அவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.